என்னங்க இந்த குஸ்கா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பீஸ் எங்க நீங்களே தேடுவீங்க. ஏன்னா அது பிரியாணி ஃபிளேவர்ல அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதே ப்ராசஸ்ல செஞ்சு பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுல பாதி அளவு புதினா சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே 2 நிமிஷம் போல வதக்கிட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் மேல நெய் ஊத்தி இறக்குனீங்கன்னா சூப்பரான குஸ்கா ரெடி. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.